ஏதாவது இந்த இதெல்லாம் போட்டு ஆமா இது வந்து நம்மளோட அது மைண்ட் செட் அதிகமாக வேலை செய்யுதுங்க. அந்த புகைக்கு இந்த புகையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. புகை அடிச்சாதான் பிரச்சனையே தவிர இப்போ நீங்கள் அது எதுவுமே வந்துங்க. இப்போ நீங்கள் இந்த இப்போ நம்ம ஏரியாவில் நான் வச்சிருக்கிறோம், அடுத்த ஏரியா நம்ம பக்கத்தில் நான் தேன்பட்டி வச்சுட்டு அடுத்த நீங்கள் விவசாயத்தில் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு நம்ம சொல்கிறது. இது அந்த டைரக்ஷன் மாற்றிடும், இந்த டைரக்ஷன் மாற்றிடுங்க. நீங்கள் ஒன்று அது வந்து இங்கே தான் போகணும்னு குறிக்கோளாக இருக்காது. அது வந்து ஒரு பூச்சி வந்து போய் பார்க்கும், போய் பார்த்துட்டு அங்கே வந்து செலெக்ஷன் ஆகும் அப்படின்னா இங்கே உடனே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்து இங்கேருந்து அதை அங்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடும். சரி, இது எல்லாமே வாய் மட்டும்தான் இல்லை, மித்த வேலைகள் அத்தனையும் அது மைண்ட் செட். இது வேறங்க. அதாவது நாம்பளாம் கூகுள் லொக்கேஷன் பார்த்துட்டு வரோம். இதுக்கு நம்ம இவர் மூவேந்தன் பண்ணியிருக்காரு, அவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. மூவேந்தன் இருக்காரு, அவர் அக்ரிகல்ச்சர், அவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அவர் தேனி பற்றி மட்டுமே படிச்சிருக்காரு. அவர் சொல்லுவார், அந்த தேனி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியால ப்ரீஃபிங் அது சொல்லுவாங்க, இங்கே போகணும், அங்கங்கே போகணும், இந்த வேலையை பண்ணணும். அந்த மாதிரி வந்து அந்த தேனீக்கள் வந்து ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்களா, நடனம் ஆடி காட்டுமாமா. இந்த டைரக்ஷன்ல போறோம், இங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற நேரத்துல திரும்பி வரோம். அதெல்லாம் மிக அதிசயமான ஒரு விஷயம். அது இப்போ இதனோட டெக்னிக்கில் நம்ம என்ன இல்லைங்க. நான் 10 வருஷம் இதுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் இதனோட கூர்மை, இதனோட அறிவுத்திறன், இப்போ இதில் போலான் கலெக்ட் பண்ணுறதும் கூட கலெக்ட் பண்ணி சேர்த்தா அதனோட சத்து அதிகம். அவரால் பேசி முடிச்சிட்டாரு. ரொம்ப இல்லை இருக்கிற கருத்துங்க. யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான். இது வந்து நம்ம ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து எல்லாரும் இயற்கை விவசாயத்தை சார்ந்து இருந்த வரைக்கும் நம்ம எல்லாருமே நல்லா இருந்தோம். இப்போ இயற்கையை தாண்டி அப்பால் போய் காசு மட்டுமே குறிக்கோள்னு போகும்போது வந்து நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தை இழந்துட்டோம். மக்களும் வந்து வாடிக்கையாளரும் பாருங்க, அவங்க வந்து தக்காளி நல்லா உருண்டையா இருக்கணும், ரெட்டா நம்ம இயற்கையில செஞ்சு நாட்டு தக்காளி எடுத்துட்டு போனீங்கன்னா அது கொஞ்சம் சொத்தை இருக்கு, எல்லாமே இருக்குங்க. அப்பதான் அது இயற்கையோட ஒண்ணு. ஆனா இப்ப அது யாரும் விரும்பாத. இப்ப அதனால வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுதான் இது. அப்புறம் நான் ஒரு 4-5 வருஷம் விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு போச்சுன்னா நம்ம விவசாய வேலை கொஞ்சம் பாதிக்கணும். இல்ல இது நல்லா இருக்குது பேசுனதானே ஐயா, அதனால இது வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை வச்சு. ஏன்னா இப்ப இது என்னன்னா நம்ம விளம்பரம் இல்லை, அடுத்த இது வேண்டாம், நம்மளை தேடி வர அளவுக்கு இது தேனி வந்து கொண்டு போயிடுச்சு. ஏன்னா வந்து நான் படிக்கலைங்க சார், ஏன்னா என் தம்பி படிச்சுருக்கான். இருந்தாலும் அந்த உணர்வு வந்து அனுபவம் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு 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 விடாமுயற்சியாக ஒரு டெடிக்கேஷனாக நீங்கள் வந்து அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை அந்த அந்த இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறீங்க சார். அது கடிச்சாலும் இவ்வளவுதான் சார் கடிக்கிறது. ஏன்னா இதுக்கு மேல அதுல இல்ல மேட்டர் இல்ல. இப்ப என்ன கடிச்சது, ஏன்னா இப்ப எனக்கு தொடர்பு இருக்க நீ சார், நீங்க தொடர்பு இல்ல, உங்களை நான் கடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க கிட்டே வர மாட்டீங்க சார். கடிச்சாலும் அது ஒன்றும் ஆகாது. அந்த பேச டெக்னிக்ல அவ்வளோ.